ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மீனை எப்படி எண்ணெயில் நல்லா முருவலாக பொரிக்கிறதுன்னு பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். இதுக்கு கிழங்கா மீன் எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஃபிஷ் ஃப்ரை பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 3 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா காரமாக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். தேவையில்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கணும் நல்லா முருவலாக வரும், மீன் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வீட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். வீட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவு. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன், சமையல் எண்ணெய் சேர்த்தா இது நல்லா அப்போ தான் ஃபிஷ் உள்ள நல்லா மேரினேட் ஆகி ஃபிஷ் உள்ள ஊறும் மசாலா. அதுக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு மைதா சேர்த்துருக்கேன். மைதா சேர்க்கறதுனால நல்லா மீன் உடையாத நல்லா முருவலாக வரும். நீங்கள் மைதா சேர்த்துக்கோங்க, கம்மியான அளவில் சேர்த்துக்கோங்க, ஓவராக சேர்த்துக்க வேண்டாம். இதை நல்லா கிளறி விட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். அப்போ தான் மீன் உள்ள மசாலா நல்லா இறங்கியிருக்கும். இந்த ஸ்டேஜில் ஊறிட்டக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துட்டு இது கூட பூண்டும் இஞ்சியும் இடித்து வச்சு அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அரைச்சி வச்சா அந்தளவுக்கு டேஸ்ட் கொடுக்காது. நம்ம மீன் பொரிக்கிறோம், மீன் வறுக்கிறதுக்கு அரைச்சி சேர்த்துக்கோங்க. மீன் பொரிக்கிறதுக்கு இப்படி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது இஞ்சியும் பூண்டும் சேர்ந்து பொரியும், நம்ம சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு பேன் நல்லா சூடானதும் அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு மீனையும் அதில் மெல்லமாக சேர்த்துக்கிறேன். நல்லா மெல்லமாக சேர்த்துருங்க. ஒரு மீன் பாருங்கள் எப்படி நல்லா மசாலா ஃபிஷ்ஷில் நல்லா மேரினேட் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு நல்லா ஊறணும். அப்போ தான் நல்லா சூப்பராக வரும். நல்லா கரண்டி வச்சு கிளறி விட்டுட்டே இருக்காதீங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். வேந்ததுக்கப்புறம் நல்லா கலர் மாறும்போது நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. நல்லா சூப்பராக வரும். அப்போ தான் நீங்கள் கரண்டி வச்சு இது பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா புண்டு போயிடும் மீன். இப்படி நல்லா வெந்தோடனே நான் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எல்லாருக்கும் கொடுத்து சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். கிழங்கா மீன் கேட்டு வாங்குங்க. கடையில் பெரிய மீனாக இருந்தால் ஒரே முள் தான் இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு சிக்கன் கொடுக்க வேணாம்னு நினைக்கிறவங்க இந்த மீனை வாங்கி இப்படி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், நல்லா சாப்பிடுவாங்க. என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நல்லா பூ மாதிரி பிஞ்சு வருது, சூப்பராக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி வீட்டில் பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு.